பிரச்சனை பிரச்சனை பிரச்சனை, விவசாயம் என்றால் பிரச்சனை என்று ஆகியிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் அரசாங்கம் இந்த சூழ்நிலையை மாற்றுவதற்கான சூழ்நிலையை உருவாக்க வேண்டும். அக்ரிபிரனர் இன்னைக்கு அதாவது அக்ரிகல்ச்சர் ரிலேட்டட் பிஸ்னஸ் நிறைய ஆரம்பிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. அதையும் நீங்கள் செய்ய வேண்டும். விசைத்தயிர் தொழில் நிறைய பொள்ளாச்சி சட்டமன்றத்தில் இருக்கின்றது. அவர்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையையும் பார்க்க வேண்டும். கோவை மெட்ரோ ரயில் திட்டம், அதை பற்றி எந்த ஒரு அறிவிப்பும் இல்லாதது வருத்தம் அளிக்கின்றது. அதே போல பொங்கலுக்கு வேஷ்டி வரும் சேலை வென்றும் என்று காத்திருப்பவர்களுக்கு அந்த நூலுக்கான டெண்டர் மே மாதத்தில் விடப்பட்டிருக்க வேண்டும் என்று கூறுகின்றார்கள். அதையும் நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். அதையும் தாண்டி முதலமைச்சர் எப்பொழுதுமே சொல்வார், குழந்தை மற்றும் இளைஞர்கள் நலன், குழந்தைகளும் இளைஞர்களும் நல்வழிப்படுத்த வேண்டும். இன்னைக்கு ட்ரக்குக்கு போகக்கூடாது, போதைக்கு அடிமையாக கூடாது என்று சொன்னால் கைத்தறி அமைச்சர் அவர்கள் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு முதல்வர் அவர்களின் வழிகாட்டுதலின்படி வேட்டி சேலை வழங்கும் திட்டத்தினை பொங்கல் 2027 ஆண்டுக்கும் தொடர்ந்து செயல்படுத்திட மாண்புமிகு முதலமைச்சர் உத்தரவிட்டு அதற்கான நிர்வாக அனுமதியும் மற்றும் திட்ட செலவுகளுக்கான முன்பணத் தொகையாக ரூபாய் 300 கோடி ஒதுக்கீடு செய்து அரசால் ஆணையிடப்பட்டுள்ளது. வேஷ்டி சேலை உற்பத்திக்கு தேவைப்படும் நூல்களை கூட்டுறவு நூற்பாலையின் மூலம் உற்பத்தி செய்து வழங்க இயலும் நூல் தவிர எஞ்சிய நூல்களை தமிழ்நாடு ஒளிவுமறைவற்ற ஒப்பந்த புள்ளிகளின் சட்டம் 1998 மற்றும் விதிகளின் 2000 படி ஒப்பந்த புள்ளி கோரி கொள்முதல் செய்யவும் ஆணையிடப்பட்டுள்ளது. தேசிய அளவிலான மின்னணு ஒப்பந்த புள்ளி அறிவிப்பு 9/7/2026 அன்று வெளியிடப்பட்டுள்ளது. பெறப்பட்ட ஒப்பந்த புள்ளிகள் 29/7/2026 அன்று திறக்கப்பட்டுள்ளது. அவற்றை பரிசீலனை செய்யப்பட்டு தகுதி வாய்ந்த ஒப்பந்த புள்ளிதாரர்களின் விலைப்புள்ளிகளை இறுதி செய்யப்பட்டுவிட்டது. வேட்டி சேலை ரகங்களுக்கு நூல் ரகங்களை கொள்முதல் செய்வதற்கான ஒப்பந்தங்கள் ஏற்கனவே அறிவிப்பு செய்யப்பட்டு இறுதி செய்யப்பட்டு நூல் கொள்முதல் செய்யும் நிலையில் உள்ளது என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக மாண்புமிகு உறுப்பினருக்கு தெரிவித்துள்ளேன். தொழில்துறை அமைச்சர் அவர்கள்